எல்லாருக்கும் ஹாய். தம்ப்நெயில்ல இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப நாளாகவே நிறைய கோ த்ரூ பண்ணிட்டேன். சரி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். நிறைய பேர் என்ன மாதிரி கேர்லெஸ்ஸாக வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவே எடுக்கணும்னு நினச்சேன். என்ன மாதிரி தயவு செய்து யாரும் எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. அதுக்கான வீடியோவாக தான் இருக்கும் இது. ஏன்னா என்னால் உட்காந்து பொறுமையாக சொல்லி ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ எடுக்கக்கூட எனக்கு வந்து மனநிலை இல்லை. அதனால் இந்த மாதிரி வீடியோவாக எடுத்து நான் இதிலேருந்து என்னுடைய வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வாய்ஸ் ஓவரை பொறுமையாக கேட்குறவங்க கேளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கக்கூடாது. நடந்திருக்கிறவங்களுக்கும் நான் வந்துட்டு சொல்கிறேன், எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆமாங்க, எனக்கு வந்து ரிப்பீட்டாக வந்துட்டு டிஎன்சி, மிஸ்கேரேஜ் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேபி நல்லா இருக்காங்க. செகண்ட் பேபிக்குன்னும் போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம் வருது. ஏன், எதுக்கு வருது, எப்படி வருதுன்றது தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வரைக்கும் என்னால் வந்து சரியாக கோத்ரூ பண்ண முடியல தான். நிஜமாகவே நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கேன். இது என்னால் தான் நடந்திருக்கா, இல்லை இது வந்து இயற்கையாகவே நடக்குதா, இல்லை என் மேலே தான் தப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கீங்களோ அதை மாற்றிக்கோங்க தயவு செய்து, அதுதான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஓல்டு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எனக்கு டிஎன்சி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ஒரு மிஸ்கேரேஜ்னு சொல்லுவோம், அது வந்துட்டு ஹார்ட் பீட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு பேக் வந்து டாக்டரே வந்துட்டு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. சஜஸ்ட் பண்ணி நான் வந்து டாக்டர் எழுதி கொடுத்த டேப்லெட்டில் ரிமூவ் பண்ணேன். அது வந்துட்டு ஹார்ட் பீட் எதுவுமே கிடையாது, வெறும் யோக் சாக் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் திரும்பியும் வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆச்சு. பேபி ஃபார்ம் ஆகி லேட்டாக வந்துட்டு நம்மளுக்கு இப்போ 8 வீக் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6th வீக்கில் தான் இருக்குது. நம்மளுக்கு 10 வீக்குன்னும் போது 8 வீக்கில் தான் இருக்குது க்ரோத் அப்படின்னாங்க. ஓகே, ஹார்ட் பீட்லாம் வந்துச்சு. 2வது 3வது செக்கப் போகும்போது திரும்பியும் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு சொல்லிவிட்டாங்க, கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெக்னன்சிலேயே வந்துட்டு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு மிஸ்டு அபார்ஷன் இருக்கிறதுனால எனக்கு அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணாங்க. எல்லாமே நெகட்டிவ் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இதை வந்து கேரி பண்ணலாம், இதை நீங்கள் வந்து தாராளமாக பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் வந்து 10 வீக்ஸ் 11 வீக்ஸ் மேலே கிராஸ் ஆகலை. திரும்பியும் வந்துட்டு எனக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து டாக்டர் வந்து சொன்னாங்க, இது என்ன ப்ராப்ளம் தெரியல, பட் வந்து உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். ஸோ எங்களுக்கு கொடுக்குற டேப்லெட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டிஎன்சி பண்ணி ஒரு 5 டேஸ்க்கு வந்து ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு டைம் செக்கப்புக்கு போயிட்டு வந்து இந்த டேப்லெட் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. 3 மந்த் கேப் விட்டுருங்க. 3 மந்த் கேப் விட்ட பிறகு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிற்கிற வரைக்கும் வந்து இந்த டேப்லெட்டை கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா வந்துட்டு எந்த டேப்லெட்டுமே கிடையாது எனக்கு கொடுத்தது. இப்போ தான் எனக்கு தெரியும் அந்த டேப்லெட்லாம் வந்துட்டு என்னென்ன டேப்லெட் அப்படின்றது. நான் அந்த டைமில் வந்துட்டு கொடுத்தது வந்து ஒரு 2 மாதம் வந்து டேப்லெட் எடுத்து சாப்பிட்டு 2 மாதத்துக்கு மேலே வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்மளும் ஒர்க்குக்கு போகிறோம், நம்மளுக்கு வந்து கான்சியஸாக வந்து நம்ம டைமுக்கு மாத்திரை போட மாட்டோம். அந்த ஒரு காரணத்தினாலையும் கண்டினியூஸாக நம்ம எடுத்தால் மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம பேபி பிளான் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நடந்து 1 இயர்க்கு அப்புறம் திரும்பியும் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆன உடனே நான் வந்துட்டு 5 வீக்ஸ்லேயே போனேன். ஓகே, நல்லா ஃபார்ம் ஆயிருக்குமா, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டேப்லெட் வந்து கண்டினியூ எடுத்துக்கோனாங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அதே டேப்லெட் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட்டில் நானும் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் பாசிட்டிவ் வந்து 2 வீக்ஸ் ஆன பிறகு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தான் நான் கண்டினியூ பண்ணேன். அந்த கண்டினியூ பண்ண டேப்லெட்ஸ்லாம் என்னென்ன டேப்லெட்ஸ் அப்படின்னா, எனக்கு முன்னாடி எழுதி கொடுத்ததும் அதே டேப்லெட் தான், இப்போவும் அதே டேப்லெட் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட்டோட இதை பார்த்தோன்னே எனக்கு கண்டுபிடிச்சேன், அதே டேப்லெட் தான் இதுவும் அப்படின்னு சொல்லி. புதுசாக நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கல, அதே டேப்லெட் தானே அப்படின்னு சொல்லி நானும் ஒரு 2 வீக்ஸ் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் வந்ததுனால கொஞ்சம் விட்டு சாப்பிட்ருந்தேன். சரி ஓகே, சரியாகவே நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னால அப்பப்போ டைம் இருக்கும்போது சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து 4 நாள் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் எடுக்க முடியல, வெஜினல் வழியாக எடுக்க சொன்னதுனால என்னால் சரியாக எடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன். 2 செக்கப் 3 செக்கப் போனேன். நல்லாவே ஹார்ட் பீட் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சேம் இதே ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ வந்து மேடம் சொன்னாங்க, கரெக்டாக வந்து நான் 10 வீக் 11 வீக்குக்கோ போயிருக்கும் போது 10 வீக்கோடைய க்ரோத்தாக இருக்குமா, ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ டேப்லெட் நான் கொடுத்த டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மேடம், நான் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து எடுக்கல, லாஸ்ட் டைம் டிஎன்சி ஆனதுலேருந்து நான் கண்டினியூஸாக எடுக்கல, இப்போ ஃபார்ம் ஆன பிறகு உங்ககிட்ட வந்துட்டு போன பிறகு தான் நான் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு செக்கப்லேருந்து தான் நான் எடுக்கிறேன் மேடம் அப்படின்னு. ஏமா தப்பு பண்ணிட்டியே, முன்னாடியே நீ வந்து எடுத்துருக்கணும், நான் தான் சொன்னேன்ல நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீ இந்த டேப்லெட் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு உன்னுடைய ப்ராப்ளமும் இல்லை, குழந்தையோடைய ப்ராப்ளமும் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உன்னுடைய பாடி வந்து ஆட்டோ இம்யூனி ப்ராப்ளத்தை வந்து இது பண்ணுது, ஃபாரின் டைப்பில் வந்து உன்னுடைய பாடி வந்துட்டு பண்ணுது. அப்படின்னா என்னென்னா, என்னுடைய இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல ஏதாவது ஒன்று வந்து வந்துச்சு, புதுசாக வந்து வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம உடம்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் என்னுடைய உடம்பு வந்து தள்ளி விடுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடுது.
ஃபஸ்ட்டே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு டிஎன்சிலேயே. ஸோ இந்த டேப்லெட் எல்லாமே சாப்பிட்டுக்கோ, இதை சாப்பிட்டனா தான் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து இருக்குன்றதை சொன்னாங்க. நின்று நான் வந்து டேப்லெட்டு சரியாக அட்லீஸ்ட் வந்துட்டு நம்ம செக்கப் போயிட்டு வந்ததில் ஏதாச்சும் நம்ம சரியாக எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு வேளை நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்காது. என்னால் வாமிட்டிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால என்னால் சரியாக எடுக்க முடியல அந்த டேப்லெட்டு. ஸோ திரும்பியும் அதே நடந்திருக்கு. குழந்தைக்கு போகிற நஞ்சு கொடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா அதோடைய ஆக்சிஜன் போடுறதுக்கான வழி இல்லாமல் அது வந்துட்டு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி எண்டோமெட்ரியம் ஃபுல்லாகவே பிளட்டு ஃபுல்லாகவே உறைஞ்சி குழந்தைகிட்ட போயிடுச்சுன்னு சொன்னாங்க. 10 வீக்ஸில் எவ்வளோ மில்லிகிராமில் இருக்கும், அது அவ்வளோ மில்லிகிராமில் இருக்கும்போது அது நடந்திருக்கு. ஸோ வந்து நீ டேப்லெட் கரெக்டாக சாப்பிட்ருந்தனா உன்னுடைய பிளட்டு வந்து கிளாக் ஆகிடுமா, கட்டி ஆகிடுமாம்மா, ரொம்ப திக்காகிடும். ஸோ அது திக்காகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நஞ்சு கொடி ரொம்ப 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 சன்னமாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும், சின்னதாக. ஸோ அந்த நஞ்சு கொடிக்கு பாஸ் ஆகும்போது ரொம்ப தின்னாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் பேபிக்கு இருந்தால் தான் அதோடைய மூச்சு விடுறதுக்கான இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டைம் வந்து உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உன்னால் குழந்தை பெற்றுக்கும். நான் சொன்னேன் 2 டைம் டிஎன்சி ஆகிடுச்சு மேடம், இதுக்கு மேலேயே வந்துட்டு டிஎன்சி பண்ண பிறகு இதுக்கப்புறம் பேபி நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஏன் உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிஎன்சி நடந்து இப்போ நின்றுருக்கு தானே, திரும்பி ஏன் நிற்காதுன்னு சொல்கிறேன், கண்டினியூஸாக 6 மந்த் இந்த டேப்லெட் எடுத்துக்கோ. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பேபி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் என்னதான் நடந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து இது முன்னாடி யாருக்கும் நடந்திருக்குதா என்னன்னு தெரியல. பட் என்னோட விஷயத்தில் நான் நிறைய இதை கோத்ரூ பண்ணிட்டேன். செகண்ட் பேபி ஆசைப்பட்டது தப்பா, செகண்ட் பேபிக்கு நம்ம இவ்வளோ விஷயம் நம்ம பார்க்கணுமா? ஃபஸ்ட்டு தம்பிக்கெலாம் ஒன்றுமே கிடையாது, 3 மாதம் வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போனேன். அதுக்கப்புறம் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, அதை சரியாக ஃபாலோ பண்ணலையா எதுவுமே தெரியாது. குழந்தை பிறந்துட்டான், இன்றைக்கி அவனுக்கு 6 வருஷம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது, நிறைய விஷயம் கற்றுக்கிறேன், இதில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குதா அப்படின்றத கற்றுக்கிறேன். தயவு செய்து டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ.